ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸா தம்ப்லைன் பார்த்தாலே உங்களுக்கு என்ன டாபிக் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். 6 மந்த் பிளஸ்ல இருக்க குழந்தையா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி இருக்க குழந்தையா இருக்கட்டும், இந்த சம்மர்ல நம்ம எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, ரொம்ப எப்படி பாதுகாப்பா பாத்துக்கிறது அப்படின்னா, பிகாஸ் நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு. லைக் அந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம நெருங்கிட்டே இருக்கோம். ஸோ அதுலலாம் எப்படி நம்ம குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கான லைக் வீடியோ தான் இன்னைக்கானது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பேபியை வந்து எப்பவுமே வந்து நம்ம ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். ஸோ அது எப்படி அப்படிங்கும்போது, லைக் பெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குற மாம்ஸா இருந்தீங்க, லைக் பிஃபோர் 6 மந்த்ஸா இருக்கீங்க, சாலிட்ஸே நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எப்பெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அப்பெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து எய்தர் ஃபார்முலாவோ இல்லைன்னா ஃபீடிங்கோ கண்டிப்பா வந்து கொடுத்துட்டே இருங்க. பிகாஸ் அவங்களோட லைக் த்ரோட் அதெல்லாம் வந்து ட்ரை ஆக்க விட்டுட்டே இருக்காதீங்க. இல்ல 6 மந்த் பிளஸ்ல இருக்காங்க அண்ட் வாட்டர்ஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 8 மந்த்ஸ் பிளஸ் 1 இயர் அண்ட் டாட்லர்ஸா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வாட்டர் இன்டேக் அவங்களுக்கு வந்து மஸ்டா நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ லைக் மார்னிங் லஞ்ச் டின்னர் இதை தாண்டி நீங்க மிட்லலாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில டெய்லி கண்டிப்பா பிடிச்சு வச்சிருங்க. முன்னாடி பிடிச்சு வைக்கிறீங்களோ இல்லையோ, பட் இந்த சம்மர்ல பர்டிகுலரா இந்த டைமிங்லலாம் டிஃபால்ட்டாவே ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்து அவங்களோட வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஸோ அவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க எப்பெல்லாம் குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் பாப்பாக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க. பிகாஸ் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சம்மர்ல குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த உள்ளங்கை இல்லைன்னா காலோட பாதம் எல்லாம் வந்து லைக் வேர்க்கிற மாதிரி இருக்கும், ஈரப்பதமாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் கண்டிப்பா பாப்பாக்கு வந்து தண்ணி தேவைப்படும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் நல்ல பாப்பாக்கு வந்து டம்ளர்ல வந்தோ இல்லைன்னா வந்து அவங்களோட வாட்டர் பாட்டிலையோ கண்டிப்பா வந்து தண்ணி கொடுத்து பழகுங்க. உள்ளங்கை கால் பதம் அதெல்லாம் நீங்க குழந்தைங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், வேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ அப்பெல்லாம் என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. சில பேபிஸ் சொல்லுவாங்க அம்மா தண்ணி அப்படின்னு, சில பேபிஸ்க்கு வந்து சொல்ல தெரியாது. இப்போ செடியனுக்குலாம் சம்டைம்ஸ் தெரிஞ்சு அம்மா தன் தன் அப்படின்னுவாங்க. லைக் சில டைம் சொல்ல மாட்டாங்க, பட் அதுக்காக நம்ம கொடுக்காம இருக்கணும், கொடுக்காம இருந்துடக்கூடாது. ஸோ அதனால லைக் இன்டர்வல் வச்சு நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சு நீங்க முன்னாடி எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதை விட நீங்க கொஞ்சம் நிறையவே வந்து இப்ப கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 2 டைம்ஸ் குளிக்க வைக்க ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களை. லைக் தாராளமா வந்து 6 மந்த் பிளஸ்ல இருக்க குழந்தைய கூட நீங்க 2 டைம்ஸ் கிட்ட குளிக்க வைக்கலாம். அதுக்காக வந்து ஒரு பக்கெட் தண்ணி ஃபுல்லா எடுத்து குழந்தைய குளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. மார்னிங் ஒரு டைம் நைட் ஒரு டைம்ல சும்மா வார்ம் வாட்டர்ல நீங்க ஜஸ்ட் உங்களோட பாடியை வந்து லைக் ஒரு செம்பு தண்ணி ஊத்தி விட்டாலே அவங்களுக்கு அது ஒரு லைக் ரிலாக்ஸேஷனா இருக்கும் அண்ட் அது அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கும். அண்ட் சுடு தண்ணியவே குழந்தைக்கு நீங்க பழகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஹாட் வாட்டர் எல்லாம் கொடுக்காம லைக் ஓரளவுக்கு வார்மா கொடுத்து பழகுங்க. இல்ல என் குழந்தை ஆல்ரெடியே பச்சை தண்ணிக்கலாம் லைக் யூஸ் டு பியா இருக்காங்க அப்படின்னா வெல் குட், தாராளமா வந்து நீங்க வந்து அதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் செடியனுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா லைக் நார்மல் லைக் வார்ம் வாட்டர்ல தான் இருக்கும். நைட் டைம் வந்து டிபெண்ட்ஸ் தான், ஆல்ரெடி தண்ணி கொதிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிதான் வந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா நார்மல் வாட்டரே வந்து நாங்க உடம்புக்கு ஊத்திடுவோம். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து லைக் வார்ம் வாட்டர் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பா 2 டைம்ஸ் வந்து குளிக்க வச்சிருங்க. அண்ட் சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய இந்த டைம்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அதெல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுக்க பாருங்க. லைக் தர்பூசணியில ஆரம்பிச்சு கிட்னி பழம் வெள்ளரிக்கான்னு சொல்லிட்டே போலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைய கொடுக்க பாருங்க. அண்ட் ஹீட்டா இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல. லைக் குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி மோஸ்ட்லி அப்படி இருக்காது, ஸோ தாராளமா கொடுக்கலாம். பட் ஆனா வந்து சில ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து ஒமிட் பண்றாங்க அப்படின்னா ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. பட் இந்த கிர்னி பழம் வெள்ளரிக்காய் அப்படி அதெல்லாம் வந்து தாராளமா கொடுக்கறதுக்கு பாருங்க அவங்களோட ஃபுட் இன்டேக்ல. லைக் மோஸ்ட்லி வந்து மென்னு சாப்பிட்டா குட், வெல் குட். பட் ஆனா இல்ல மென்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஓகே ஜூஸாவே நீங்க அடிச்சு கொடுக்கலாம். பட் ட்ரை டு பி லைக் மென்னு சாப்பிட்ற மாதிரி நீங்க கொடுத்து பழகுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா லைக் இந்த கிளைமேட்டுக்கு வந்து நிறைய பேபிஸ்க்கு வந்து இந்த வேர்க்குருஸ் வர்றதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அது நம்ம வெளியில கூட்டிட்டு லைக் வெளியில சன்ல எக்ஸ்போஸ் ஆகாம வீட்டுக்குள்ள இருந்தாலுமே வேர்க்குரு அப்படின்றது வந்து காமனா வந்துட்டே இருக்கும். பட் அதுக்காக வந்து வேர்க்குரு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல கிடைக்கிற நைசிலோ போராப்ளஸோ அண்ட் டெர்மிக்குலோ ஸோ அதெல்லாம் வந்து போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் வேர்க்குரு அப்படின்றதே வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, இப்போ நீங்க அதை பவுடர் வச்சு நீங்க அந்த இடத்துல போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா வேர்க்குரு கண்டிப்பா போகவே போகாது. ஏன்னா வந்து லைக் எப்படி சொல்றது, அந்த
அந்த வெளியில வர இது எல்லாமே நீங்க பவுடர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுற மாதிரி ஆகும். ஸோ அதனால வந்து வேர்க்குரு குறையவே குறையாது, எக்ஸ்ட்ரா தான் ஆகுமே தவிர குறையாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் இந்த டைம்ல கிடைக்கிற நொங்கோட அந்த தோலெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது இல்லைன்னா நொங்கை வந்து டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். தாராளமா நீங்க குழந்தைங்களுக்கே அப்ளை பண்ணலாம். இந்த நொங்கலை வந்து பெரியவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க 6 months இருக்க குழந்தைங்களுக்கே தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு 5 minutes கிட்ட வச்சு குளிக்க போறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்க வீட்டுல இருக்க ஆலிவேரா ஜெல் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுல நீங்க உர ஊற்றி வச்சுக்க தயிர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு 8 months பிளஸ்க்கு மேல இருக்க குழந்தைக்குலாம் வந்து குளிக்க போறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி லைக் குளிக்க லைக் அப்ளை பண்ணிட்டு நீங்க குளிக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் ரெமெடிஸ் ட்ரை பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் பவுடர்ஸ் யூஸ் பண்றதுக்கு. அண்ட் பவுடர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, முக்கியமா குழந்தைங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ட்ரையா இருக்கு சில பேபிஸ்க்கு. பிகாஸ் நிறைய பேபிஸ்க்கு 100ல 99% ஆஃப் பேபிஸ் வந்துட்டு இந்த டைம்ல வந்து ஆயிலியா தான் இருக்கும். பட் ஆனா அந்த 0.1% 2% பேபிஸ்க்கு வந்து ட்ரையா இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மல் கோகோனட் ஆயில வந்து அவங்க பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணலாம். அதுவே ஒரு மாய்ஸ்சரைசரா அப்ளை பண்ணலாம். தனியா நீங்க மார்க்கெட்ல வாங்கி அப்ளை பண்ணணும்ன்றது கிடையாது, ஈவன் குழந்தைங்களுக்குமே. அப்படி இல்லை அப்படின்னா லைக் நார்மல் குளிக்க போற வாட்டர் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு டிராப் ஆஃப் கோகோனட் ஆயில வந்து நீங்க விட்டுட்டு அதுல நீங்க குளிக்க வச்சீங்க அப்படின்னா லைக் பாடி வந்து நல்லா வந்து ஹைட்ரேட்டடா லைக் மாய்ஸ்சரா இருக்கும். அதை நீங்க வந்து லைக் எப்படி சொன்னா குளிச்சுட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நீங்க அந்த டைமும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டயப்பர்ஸ் யூஸ் பண்ற பேபிஸா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டயப்பர் கிரீமோ இல்லைன்னா கோகோனட் ஆயிலோ கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் டயப்பர் வந்து 24 hours வந்து அட்வைசபிளான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் குழந்தைங்க அதுக்கு யூஸ் டு பியா இருக்காங்க, அதனால டயப்பர் போடுறதுனால என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க கொடுங்க. அண்ட் முக்கியமா இந்த கிளைமேட்டுக்கு பேபிஸ்க்கு வந்து லைக் மோஷன் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இல்லை டைட்டா அந்த மாதிரி தான் போங்க. பிகாஸ் அதனாலதான் வந்து நிறைய தண்ணி கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்றது. அண்ட் தண்ணி அவ்வளவா குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து தண்ணியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் ஜீரா வாட்டர், அப்படி இல்லைன்னா வந்து வீட்டுல உர ஊற்றி வச்ச மோர், அதுக்கப்புறமா வந்து இளநீ, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்காக பேபி அப்படின்றதுக்காக ஒரு ஃபுல் கிளாஸ் அப்படிலாம் கிடையாது, ஒரு 4 sips to 5 sips அவங்க எடுத்தாலே வந்து அதுவே போதுமானதா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து பழக பாருங்க. கிளிஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி சேர்க்க மாட்டோம். பட் ஆனா வீட்லயே வந்து லைக் இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்றது, அதுக்கப்புறமா வந்து கடையில இருக்க சிப்ஸஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுறது, நம்ம சாப்பிடும் போது குழந்தைக்கு கொடுக்கறது. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கட் பண்ணலாம். குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, ஒரு 10 months பேபி, 11 months பேபில இருந்தே டாட்லர்ஸ் வரைக்கும் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்க வீட்டுல ரெடி பண்ணி வைக்கலாம். அந்த ஐஸ் மோல்ட் மட்டும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 100 rupees வரும். ஸோ அது நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அது பிளிப்கார்ட் எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கு. லிங்க் நான் கீழே கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. ஸோ அது வாங்கிட்டீங்கன்னா நீங்க தர்பூசணில இருந்து, கிட்னி பழம்ல இருந்து, வெள்ளரிக்கால இருந்து நீங்க என்ன ஊத்தி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா ஊத்தி வைக்கலாம். அண்ட் எது கொடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு லிமிட்டடா கொடுத்து பழகுங்க. ஏன்னா லைக் எப்படி சொல்றதுன்னா ஓவரா கொடுத்து திடீர்னு குழந்தைங்களுக்கு ஒத்துக்காமே போகலாம். அண்ட் முக்கியமா வந்து இந்த சம்மர் டைம்ல வந்து பேபி வந்து ஃபுட் வந்து அதிகமா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு சாப்பிட தோணாது. அவங்க ரிஜெக்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இழுத்து பிடிச்சு அவங்களை அழ வச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. அவங்க ரிஜெக்ட் பண்றாங்கன்னா ப்ளீஸ் அவங்களை விட்டுருங்க. பிகாஸ் இந்த டைம்ல மோஸ்ட்லி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சீரியஸாவே பிடிக்காது. நமக்கே அது பிடிக்காது, பட் குழந்தைங்களுக்கும் சுத்தமா அது பிடிக்காது. ஸோ அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் முக்கியமா பாத்தீங்கன்னா பேபியோட ட்ரெஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ட்ரெஸ் வந்து நீங்க என்ன அவுட்ஃபிட் போடுறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து பாத்துக்கணும். இந்த சம்மர்ல. அண்ட் அட்வைசபிள் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் காட்டன் இல்லைன்னா மஸ்லின் கிளாத் தான். லைக் பனியன் கிளாத் மாதிரி லைக் அது எனிவே சாஃப்ட் கிளாத்தா இருந்தாலும் ப்ளீஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு. பிகாஸ் அவங்களுக்கு அது சொல்ல கூட தெரியாது அவங்க பாடியில வந்து அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லை, அதனால கூட தாராளமா குழந்தைங்களுக்கு வேர்க்கூறுலாம் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ லைக் மஸ்லின் இல்லைன்னா காட்டன், பியூர் காட்டன், இது ரெண்டுல மட்டும் நீங்க தாராளமா வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண பாருங்க. அது 1 month பேபியா இருந்தாலும் சரி, 1 year டாட்லரா இருந்தாலும் சரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸா குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஃபுல் கவர்டா போட்டு அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாதீங்க. அதே அட் த சேம் டைம் வெளியில போறாங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்து கேப் போட்டு பழக்கி விடுங்க. அண்ட் இஃப் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்க சாக்ஸ் கூட போட்டு விடலாம். காலைல போட்டுட்டு நீங்க ஸ்லிப்பர் போட்டு விட்டுக்கலாம். பிகாஸ் அவங்களால வெயில் வந்து லைக் வெயில் டைம்ல போறாங்கன்னா அந்த 12 மணி 1 மணி வெயில சம்பவம் பைக்ல போறாங்க அப்பா கூட, இல்ல நார்மலா ஜென்ரலா வெளியில போறாங்க அப்படின்னா அந்த வெயில் படுறது கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷனா இருக்கிறது ரொம்பவே நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா குழந்தைய வந்து ஒரு 10 மணிக்கு மேல 5 மணிக்கு உள்ள இந்த டைம்ல வெளியிலேயே போக வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு 8 மாச குழந்தையில இருந்து டாட்லர்ஸ் வரைக்கும் சொல்லுவேன்.
ஏன்னா இந்த டைம்ல தான் மோஸ்ட்லி வந்து லீவா இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால வெளியில போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து லைக் அந்த டைம் பர்டிகுலர் டைம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குமே அது ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் டெய்லி உங்களோட ஃபுட்ல வந்து லைட்டாக கொஞ்சமா கீ கொடுத்து பாருங்க. அண்ட் வீட்டில் முடிஞ்சா வந்து அட்லீஸ்ட் ஒரு லெமன் ஜூஸாவது குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் வீட்டில் சொன்ன மாதிரி உர ஊற்றி வச்ச தயிரை வந்து லைட்டாக மோர் போட்டு ஒரு 2 ஜீரகம் போட்டு இந்த மாதிரி கொடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து தாராளமாக ஒரு 8 months 7 months இருக்க குழந்தையிலேருந்து தாராளமாக கொடுக்கலாம். மெயின் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நெயில் கட் வந்து இந்த டைம்ல கரெக்டாக பண்ணிருங்க. ஏன்னா வந்து லைக் 1-2 குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரா முன்னாடி சொன்ன மாதிரி கைக்குள்ள கால்குள்ள எல்லாம் வேர்க்கிறதுனால அந்த செக்ரிகேட் ஆகுறதுனால கண்டிப்பா கையில எல்லாம் பாத்தீங்கன்னா அழுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க லைக் லைக் அதை வந்து லைக் வாய்க்குள்ள வைக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அது இன்னுமே ரொம்ப அன்ஹெல்தியா இருக்கும். ஸோ அதனால ஹெல்தியா வந்து பாப்பாக்கு வந்து நெயில்ஸ் எல்லாமே இந்த கிளைமேட்ல பர்டிகுலரா கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படி இல்லைனாலும் அந்த ட்ரிம்மர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு பாப்பா தூங்கும் போது பண்ணி விட்டுருங்க. அண்ட் வீக்லி ட்வைஸ் அவங்களுக்கு ஹெட் பாத் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸா வந்து குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்படிலாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா குழந்தைங்க சம்மர்ல இருந்து வந்து அவங்க ஈஸியா வந்து லைக் ப்ரொடெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அது எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 83,000 84,000 கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ இவ்வளோ ஃபேமிலிஸ் நம்மளை தேடி வந்தாச்சு. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.